சைஸாகவும் இல்லாமல் பெரிய சைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பை கழுவி சுத்தப்படுத்தி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் அதில் சேர்த்துடணும். 2 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காயை நல்லா திருவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த கூட்டோடு சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம்.